ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி டுடே மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் போகுது மார்க்கெட்டு. இருந்தாலும் நிஃப்டி மேலே போகுது, சென்செக்ஸ் மேலே போகுது, எல்லாம் ஓகே. ஆனால் போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட மேலே போக மாட்டேங்கி. போர்ட்ஃபோலியோவில் பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் இருந்த மாதிரி எனக்குலாம் இல்லை. ஆக்சுவலி கண்டினியூஸாக அந்த வீக்கில் மார்க்கெட் மேலே போன டேஸ், அதாவது பாசிட்டிவில் க்ளோஸ் ஆன டேஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது ஒன்றில் ஒரு ஃப்ளாட் ரியாக்ஷன் கொடுத்துருக்கு போர்ட்ஃபோலியோ. இல்லைனா பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ நெகட்டிவ் ரியாக்ஷன் தான். இன்றைக்கி மார்க்கெட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்த பிறகுமே என்னோட போர்ட்ஃபோலியோ ஒரு நெகட்டிவ் கண்டிஷனில் தான் இருக்குது. உங்களோட போர்ட்ஃபோலியோ என்ன கண்டிஷன் சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் நாட்கோ ஃபார்மா இது மாதிரி சில ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு. நிஃப்டி 50 173 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் போகுது. 26,225 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. சென்செக்ஸ் 552 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் இருக்குது. 85,738 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டி 59,392 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. 176 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் இருக்குது. பேங்க் நிஃப்டியில் ஏவு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ், ஆக்சிஸ் பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்குது. பேங்க் ஆஃப் பரோடா கனரா பேங்க் ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. ஃபெடரல் பேங்கும் ஃப்ளாட் நெகட்டிவில் தான் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் 1.5% பாசிட்டிவில் ட்ரேட் ஆகுது. ஐசிஐசிஐ பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பார்க்கும்போது ஃப்ளாட் நெகட்டிவ். இண்டஸ்இண்ட் பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இதெல்லாம் ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டி 174 பாயிண்ட்ஸ் கிட்ட இப்போ பாசிட்டிவ் ட்ரெண்டில் மூவ் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டில். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டர் காப் இன்றைக்கி வந்து ஒரு ரெக்கார்ட் ஹை டச் பண்ணியிருக்குது. 6,042 ரூபா வரைக்கும் போச்சு. 2% மேலே இப்போ பாசிட்டிவில் மூவ் ஆயிருக்கு. 6,005 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்க்கும்போது இன்றைக்கி 6,042 ரூபா வரைக்கும் போயிருக்கு ஹீரோ மோட்டர் காப். ஸோ யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஒரு டீசென்ட் டேஸ்லேயும் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு ஹீரோ மோட்டர் காப். பட் இப்போ ஆப்பர்ச்சுனிட்டியானா இப்போ வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். ரீசன் பார்க்கும்போது நிறைய ப்ரோக்கரேஜஸ் ஃபர்ம்ஸ், மேக்யூரி, ஜேபி மார்கன் இவங்க எல்லாமே டபுள் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 2024 பார்க்கும்போது இந்த ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே ரேலியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் த ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும். அதாவது 4,000 அந்த டைமில் ஐ திங்க் 3,800 சம்திங்கில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுலேருந்து பார்க்கும்போது ஒரு 2,200 பக்கம் பார்த்தீங்கன்னா ரேலியாக இருக்குது இந்த பங்கு ஹீரோ மோட்டர் காப். ஸோ ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டியானா வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் பார்க்கும்போது நெட்வொர்க் டெக்னாலஜிஸில் வந்து அப்டேட்டு. இன்றைக்கி ப்ரைஸ் பார்க்கும்போது 6% வரைக்கும் மேலே போச்சு. இப்போ 4% பாசிட்டிவில் இருக்குது. 3,420 ரூபாவில் இருக்குது. ஆனால் 3,499 ரூபா வரைக்கும் போச்சு இந்த நெட்வொர்க் டெக்னாலஜிஸ் லிமிடெட். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஎஸ்டி ஸ்கோர், நெக்ஸ்ட் வந்து எஸ்சிஎஸ், இஎஸ்டி ரிசர்ச் இது எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக இஎஸ்டி ஸ்கோர் பார்க்கும்போது 68.2 அந்த ரேஞ்சில் அசைன் ஆகிருக்குது. இந்த எஸ்சிஎஸ், இஎஸ்டி ரிசர்ச் ஃபினான்ஷியல் 25ல் பார்க்கும்போது 7.9% இயர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Q2ல அவங்களோட ரிசல்ட்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது ப்ராஃபிட் மட்டுமே 19% இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சு. ஸோ அந்த பேஸில் நெட்வொர்க் டெக்னாலஜிஸ் இன்றைக்கி ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. பட் இது வந்து பி ரேஷியோ பார்க்கும்போது 143 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. இப்போதைக்கு கிட்ட கூட போக முடியாது. ஐடிசி பார்த்தீங்கன்னா கல்கட்டா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேருந்து டீலிஸ்ட் ஆகிருக்கிறதா அப்டேட் கொடுத்துருக்காங்க. முன்னாடி அதோட ப்ராசஸ் அப்டேட் வந்துருந்துச்சு. ஸோ இப்போ வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு அது டீலிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஐடிசி வந்து கல்கத்தா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேருந்து டீலிஸ்ட் ஆகிருக்குது. நெக்ஸ்ட் பார்க்கும்போது க்ரோ இன்னைக்கு பயங்கர ஆட்டி. அன்னைக்கு ஆட்டி, நேற்றும் ஆட்டி. இன்னைக்கு 153 ரூபா வரைக்கும் போச்சு. இப்போ 159 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு க்ரோ. இது வந்து வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா வச்சு பார்க்கும்போது நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. பிஸ்னஸ் மாடலும் இப்போதைக்கு இந்த ப்ரோக்கரேஜஸ் செக்மெண்ட்டில் இருக்கிற ஏஞ்சல் ஒன், நெக்ஸ்ட் வந்து இவங்க ஜீரோதா இது மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. என்னைக்கு இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் கான்ட்ராக்டை கவர்மெண்ட் வந்து கான்ட்ராக்ட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணாங்களோ அன்னையிலேருந்து இந்த மாதிரி கம்பெனிஸ்க்குலாம் ப்ராஃபிட் ரெவன்யூவில் அடி விழுந்திருக்கு. ஸோ இது எப்போ மீண்டு வருவாங்க அப்படின்னா, இப்போ ஜீரோதாவோட நிதின் காமத் சொன்னது நாங்கள் வந்து ப்ரைஸு குறிப்பாட்டு சார்ஜஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது என்ன மாதிரி போகணும் தெரியல. அல்லது வந்து பழைய மாதிரி ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங், அந்த ட்ரேடிங்கில் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிற கேட்டகரியில் அந்த கான்ட்ராக்ட் வேல்யூவை குறைக்கிறாங்க. அதாவது அதே மாதிரி பழசு மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா இந்த கம்பெனிஸுக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகலாம். பட் இப்போதைக்கு இது இந்த கம்பெனிஸ், இந்த கேபிட்டல் மார்க்கெட் செக்மெண்ட்டில் இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே கொஞ்சம் ப்ரெஷர் சுச்சுவேஷனை தான் ஃபேஸ் பண்ணுறாங்க. சில கம்பெனிஸ் வந்து இந்த பிஸ்னஸ் மட்டும் இல்லாமல் இந்த கோல்ட் லோன் பிஸ்னஸ் எல்லாமே சைடில் வச்சுருக்காங்க. பட் க்ரோக்கெல்லாம் பார்க்கும்போது இது மட்டும் தான் இருக்குது. ஸோ வேல்யூஷன் வச்சு பார்க்கும்போது எக்ஸ்ட்ரீம் வேல்யூஷன். ஸோ வேடிக்கை மட்டும் தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் இந்தியா, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சார்ஜின் கோல்ட் பாண்ட் 2020-21 சீரீஸ் 2 இஷ்யூ ப்ரைஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 18, 2020 இஷ்யூ ப்ரைஸ் பார்க்கும்போது 4,590 ரூபா பெர் கிராம் வந்து ஆஃப்லைன் இன்வெஸ்டர்ஸுக்கும், ஆன்லைன் இன்வெஸ்டர்ஸுக்கு 50 ருபீஸ் பெர் கிராமுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ அது ரிடம்ஷனுக்கு வருது. நவம்பர் 19, 2025 ரிடம்ஷனுக்கு வருது. ஸோ ப்ரீமெச்சூர் அந்த ரிடம்ஷன் ப்ரைஸ் பார்க்கும்போது 12,330 ரூபா இருக்குது.
அந்த டைமில் வந்து பார்க்கும்போது 171% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அது போக 2.5% இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம் அதுவும் வந்திருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜின் கோல்ட் பாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. லார்சன் அண்ட் டியூபோ தரப்புல வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் பிஸ்னஸில் இருக்கிறாங்க. டாடா, மஹேந்திரா இவங்க எல்லாமே டிஃபென்ஸ் பிஸ்னஸில் இருக்கிறாங்க. பட் தனியாட்ட அவங்க வந்து டிஃபென்ஸ் கம்பெனியாட்ட ரன் பண்ணல. அவங்கள கூட மற்ற பிஸ்னஸ் கூட இதை சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எல்என்டி வந்து ஆர்மர் டேங்க் BVS-10 சிந்து இது வந்து இந்தியன் ஆர்மிக்கு சப்ளை பண்ண போகிறத அப்டேட் கொடுத்துருக்காங்க மேக் இன் இந்தியா கான்செப்டில். பட் யூகே கூட பார்ட்னர்ஷிப் வச்சு BAE சிஸ்டம்ஸ் PLC அவங்களோட பார்ட்னர்ஷிப் வச்சு இந்த ஆர்மர் டேங்க் BVS-10 சிந்து இதை வந்து இந்தியன் ஆர்மிக்கு வந்து சப்ளை பண்ண போகிறத அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது லார்சன் டியூபோ கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. பிபிசியில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. லைஃப் இன்சூரன்ஸ் ஆஃப் கார்பரேஷன் LIC வந்து பிபிசிஎல்ல ஸ்டேக்கை குறைச்சிருக்கிறாங்க. அதாவது முன்னாடி 8.75% இருந்த ஸ்டேக்கை இப்போது 6.75% ஸ்டேக்கை ட்ரிம் பண்ணியிருக்கிறாங்க. நான் வந்து பெருசாக அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் ஸ்டேக்கே தொட்டது கிடையாது. IOCL மட்டும் தான் ஸ்டேக் இருந்துச்சு, மற்றபடி பிபிசிலையும் கிடையாது, HPCலையும் கிடையாது. ஸோ இது வந்து பிபிசியில் பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. LIC பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கை வந்து குறைச்சிருக்கிறாங்க. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ XUV 700 ஃபேஸ் லிஃப்ட்டில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ அந்த ஃபேஸ் லிஃப்டட் வெர்ஷன் ஆஃப் XUV 700 விரைவில் லான்ச் பண்ண இருக்கிறாங்க. பட் நேம் வந்து சேஞ்ச் பண்ண ஐடியாலையும் இருக்கிறாங்க. இப்போ XUV 700ன்னு இருக்கிற நேமை XUV 7XO அப்படிங்கிற நேமில் மாற்றுறாங்க. மேபி அது வந்து லேட் டிசம்பர் அல்லது வந்து ஏர்லி ஜனவரி இதில் அது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் கோட்டக் மஹிந்திரா பேங்கும் ஃபெடரல் பேங்கும் பார்த்தீங்கன்னா இந்த டியூட்ஸி பேங்கோட அதாவது டச்சி பேங்கோட இந்தியன் அசட்ஸை வாங்குறதுக்கு பேச்சுவார்த்தையில் இருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அவங்களோட ரீட்டைல் அண்ட் வெல்த் மேனேஜ்மெண்ட் ஆப்ரேஷன்ஸ் இன் இந்தியா இதில் பொட்டன்ஷியல் அக்யூஷன் பண்ணுறதுக்கு பிளான் போடுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த பேங்கு 20,000 கோடி ஒர்த் ஆஃப் வெல்த் யூனிட் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பர்சனல் லோன்ஸ், மார்ட்கேஜ் அக்கௌண்ட்ஸ் இதெல்லாமே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ குளோபல் ரீஸ்ட்ரக்சரிங் இது மூலமாட்டு இவங்களுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி இது பூஸ்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். கோட்டக் மஹிந்திரா பேங்க் வாங்குவாங்க, இல்லைனா ஃபெடரல் பேங்க் வாங்குவாங்க. யார் கைவசம் போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இண்டஸ்இண்ட் பேங்க்கில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரீஸ்ட்ரக்சரிங் ப்ராசஸுக்குள்ளே போகிறாங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஒன்றா முடிஞ்சிட்டு வருது. குறிப்பாக இந்த அக்கௌண்டிங் லாப்சன்ஸ் இஷ்யூ அது எல்லாமே இப்போ தான் படிப்படியாட்டு முடிஞ்சிட்டு வருது. ஸோ இப்போ இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து ஸ்வீப்பிங் ஓவர்ஹால் ஆஃப்டர் ப்ரோப் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது மேஜர் ரீஸ்ட்ரக்சரிங் இதில் அவங்க ப்ராஃபிட்டை இம்ப்ரூவ் பண்ணுற ஐடியா போடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் செக்மெண்ட் எல்லாமே அட்ரஸ் பண்ண சொல்லி CEO இருக்கிற ராஜீவ் ஆனந்த் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரீட்டைல் எக்ஸ்பேன்ஷன் இதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ பேலன்ஸ் ஷீட்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும், ரிட்டர்ன் ஆன் அசட்டையும் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதில் வந்து பெருசாட்டு நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண இருக்கிறதாட்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து இண்டஸ்இண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பட் என்னோட கருத்து இண்டஸ்இண்ட் பேங்கில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துட்டே இருக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நமக்கான காலம் வரும்போது இண்டஸ்இண்ட் பேங்கில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இது வந்து இண்டஸ்இண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் டீல். ஸோ கோல்ட்மேன் சாக்ஸ் போஃபா செக்யூரிட்டிஸ் வந்து இவங்க 119 crores வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், HDFC பேங்க், அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் இதில் எல்லாமே வந்து பிளாக் டீல் பண்ணிக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் 1,519 ரூபா per ஷேர் வச்சு 60 கோடிக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பிளாக் டீல் நடந்திருக்கு. 3.98 lakh ஷேர் வந்து கோல்ட்மேன் சாக்ஸ் விற்றுருக்காங்க. அது மாதிரி HDFC பேங்க்கில் 992 ரூபா அந்த ரேஞ்சில் 1.53 lakh ஷேர் வந்து டெலியூஷன் நடந்திருக்கு. அதுவும் கோல்ட்மேன் சாக்ஸ் தான் பண்ணியிருக்கிறாங்க. அதோட டீல் வேல்யூ சைஸ் 15.25 crores இருக்குது. போஃபா செக்யூரிட்டிஸ் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸில் 59,584 ஸ்டாக்ஸ் விற்றுருக்காங்க. ஸோ 7,312 ரூபா per ஷேர் வச்சு விற்றுருக்காங்க. அந்த டீலோட சைஸ் பார்க்கும்போது 42 கோடியாக இருக்குது. ஸோ இது வந்து மார்க்கெட்டில் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்கு பிளாக் டீல் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஜெயபிரகாஷ் பவர் அண்ட் ஜூஸ் லிமிடெட் இன்னைக்கு 22.79 ரூபா வரைக்கும் போச்சு. கிட்டத்தட்ட பார்க்கும்போது 12% வரைக்கும் மேலே போயிருக்கு. இப்போ 7% பாசிட்டிவில் இருக்குது. 21.77 ட்ரேட் ஆகுது. ஜெயபிரகாஷ் பவர் அண்ட் ஜூஸ் இன்னைக்கு மேலே போகிறதுக்கு அந்த ஜெயபிரகாஷ் அசோசியேட்ஸை அக்யூசிஷன் பண்ணுறதுல அதானி குழுமம் தான் டாப்பஸ்ட் பிட்டராக இருக்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க சில கம்பெனிஸ் எல்லாமே இருந்துச்சு, தால்மியா பாரத், வேதாந்தா இப்போ செகண்ட் பொசிஷனில் இருக்கிறாங்க. ஆனால் அநேகமாக எனக்கு தெரிஞ்சு அதானி குழுமம் தான் இதை டேக் ஓவர் பண்ண சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து ஜெயபிரகாஷ் பவர்ஸ் வெஞ்சூஸ் மேலே போகிறதுக்கு இப்போ டாப் பிட்டராக இருக்கிறாங்க அதானி குழுமம். அந்த பேஸில் அந்த பங்கு மேலே போயிருக்கு. ஸ்பைஸ் ஜெட் பார்த்தீங்கன்னா 442 கோடி ஒர்த் ஆஃப் டெப்டை வந்து கிளியர் பண்ணியிருக்கிறாங்க. அது இல்லாமல் கேர்லைல் ஏவியேஷன் பார்ட்னர்ஸுக்கு அந்த ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. கேர்லைல் ஏவியேஷன் பார்ட்னர்ஸுக்கு கிட்டத்தட்ட 442 கோடி ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்பைஸ் ஜெட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. வருண் பெவரேஜஸோட ஷேர் அன்னைக்கு ஃபோக்கஸில் இருந்துச்சு.
ஆக்சுவலி அவங்களோட கென்யன் சப்சிடரி இருக்குது, ஆஃப்ரிக்கன் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே. அங்கே பெருசாக அவங்க எக்ஸ்பென்ஷன் பண்ண போகிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. வருண் பிவரேஜஸ் ஆஃப்ரிக்கன் செக்மெண்ட்டில் மேனுஃபேக்சரிங், டிஸ்ட்ரிபியூஷன், செல்லிங் பிவரேஜஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் செக்மெண்ட்டில் வந்து பெருசாகிட்டு நாங்கள் வந்து எங்களோட ஆப்ரேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து வருண் பிவரேஜஸ் லிமிடெட் இண்டஸ்ட்ரீஸ் கென்யா லிமிடெட் அவங்க மூலமாக இதை பண்ணுறாங்க. ஸோ இது வருண் பிவரேஜஸ் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட். பட் ஸ்டில் இவங்களுக்கு மார்க்கெட்டில் காம்படிஷன் ஹெவியாக இருக்குது. நெக்ஸ்ட் நாட்கோ ஃபார்மில் வந்து அப்டேட்டு. ஸோ நாட்கோ ஃபார்ம் அன்றைக்கி 6% வரைக்கும் பாசிட்டிவில் இருந்துச்சு. 881 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நான் பார்க்கும்போது. ஸோ அதிகபட்சமாட்டி 887 ரூபா வரைக்கும் பேருக்கு நாட்கோ ஃபார்மா. ஸோ இது ரீசெண்டாட்டி இவங்க பண்ண அக்யூசியேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ரிசல்ட்ஸில் பெருசாக இருந்த மாதிரி இல்லை, பட் கொஞ்சம் அடி விழுந்துருந்துச்சு. என்னொன்று வந்து வேல்யூஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீப்பாக இருக்குது. அதுவும் மேலே போகிறதுக்கு ஒரு முக்கிய ரீசன். ஸோ ரீசன்ட்லி பார்க்கும்போது 2000 கோடிக்கு ஒரு கம்பெனி வாங்கினாங்க. ஸோ அது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது வேல்யூஷன் சீப்பாக இருக்குது. ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொக்க ரிசல்ட்ஸ் தான் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இது நாட்கோ ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. என்பிசிசி இன்றைக்கி 2966 கோடி ஒர்த் ஆஃப் ஆர்டர் செக்யூர் பண்ணிக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாட்டு இவங்களோட ஆர்டர் புக் வந்து 1.28 lakh crore இருக்குது. இது என்பிசிசி கொடுத்த அப்டேட்டு. ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரீஸ், ஜேபி மார்கன், ஐஏஎஃப்எல் கேபிட்டல் இவங்களெல்லாம் எல்லாமே ஆன்போர்ட் பண்ணிக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவங்க 5000 கோடி QIP மூலமாக ரைஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வேண்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேங்கர்ஸ் எல்லாமே இவங்க ஆன்போர்ட் பண்ணிக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட டெப்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு பிளான் போடுறாங்க ஜைடஸ் லைஃப் சயின்சஸ். நெக்ஸ்ட் வந்து யூஎஸில் ஸ்பெஷாலிட்டி பிஸ்னஸ் எல்லாமே அக்யூஷன் பண்ணுறதுக்கும் பிளானில் இருக்கிறாங்க. அது இல்லாமல் லிவர் டிசீஸுக்கான ட்ரக்கான சர்கோலிட்சர் அதை வந்து 2026 சப்மிட் பண்ண இருக்கிறாங்க, லிவர் டிசீஸுக்கான ட்ரக்கு. ஸோ இது வந்து ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் கொடுத்த ஓவரால் அப்டேட்ஸு. இன்றைக்கி ரிலையன்ஸ் பவர், ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது எல்லாமே விழுந்துருந்துச்சு. அனில் அம்பானி குரூப், குறிப்பாட்டு அனில் அம்பானியோட ரிலையன்ஸ் குரூப்புக்கு எகென்ஸ்டாட்டு இடி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் எடுக்கிற அந்த பேசிஸில் இந்த பங்குகள் எல்லாமே இன்றைக்கி விழுந்திருக்குது. கிட்டத்தட்ட இப்போ மறுபடியும் ஒரு மணி லாண்ட்ரிங் கேஸில் 1400 கோடி ஒர்த் ஆஃப் ஃப்ரெஷ் அசட்ஸை வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. இதனால ரிலையன்ஸ் குரூப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அனில் அம்பானியோட ரிலையன்ஸ் குரூப்புக்கு மேலும் மேலும் தலைவலி இன்க்ரீஸ் ஆகுது. அதனால இப்போதைக்கு அது பக்கம் போக வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் வந்து குளோபல் லெவலில் இந்த கேடிஎம்மோட டியூக் பைக், குறிப்பாட்டு 125, 250, 390, 990 இந்த டியூக் பைக் எல்லாமே அவங்க ரீகால் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா பெட்ரோல் டேங்கில் வந்து சீலில் வந்து சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பேசிஸில் ரீகால் பண்ணுறாங்க. அது இல்லாமல் 2024 சில பைக்ஸு மென்ஷன் பண்ணி அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து ஃப்ரீயாட்டே நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்குறதாட்டும் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து கேடிஎம் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் HUL பார்க்கும்போது ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் இது வந்து 33% மேலே போக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நுவமா பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்க்கும்போது அவங்க ரீசென்ட்லி இந்த பண்ண அந்த ஸ்பின் ஆஃப் அந்த ஐஸ்கிரீம் பிஸ்னஸை தனியாட்டு டிமர்ஜ் பண்ணுறாங்க. டிமர்ஜர் தான் ஸ்பின் ஆஃப்னு சொன்னேன். ஸோ அந்த பேஸில் பார்த்தீங்கன்னா அந்த பங்கு வந்து 3200 வரைக்கும் போகலாம், 32% மேலே போகும் அப்படின்னு சொல்லி HULக்கு பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ப்ரோக்கரேஜான நுவாமா தான் அந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிட்டடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. எக்ஸல் சாஃப்ட் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற ஒரு IPO அப்ளை பண்ணேன். டிமாண்டு பக்கவாக இருக்குது, 3 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் நடந்திருக்குது. மேபி ஒரு லாட் தான் அப்ளை பண்ணேன், கிடச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும். NVIDIAவோட Q3 ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. சொந்த குவார்ட்டரில் நல்ல ரிசல்ட்ஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் மட்டுமே நெட் இன்கம் 65% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, $31.9 பில்லியன் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரெவன்யூ பார்க்கும்போது $57 பில்லியன் இருக்குது. ஸோ ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸஸ் சிப் செக்மெண்ட் இதில் வந்து மட்டுமே சேல்ஸ் வந்து $51 பில்லியன் இருக்குது, 66% இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க NVIDIA. ஆனால் இதில் என்ன ஒன்றுனா இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி செல் பண்ணிவிட்டு வெளியே வரதாட்ட அப்டேட் கொடுத்துட்ருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்பெண்டிங் நெக்ஸ்ட் இயர் வந்து 34% இருக்கும், $440 பில்லியன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதோட வேல்யூ பார்க்கும்போது $4.5 ட்ரில்லியன் இருக்குது. ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், ஆல்ஃபபெட் இதை விட 10 மடங்கு ரைஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதோட மார்க்கெட் வேல்யூ. இது வந்து NVIDIAவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. VA Tech Wabag இந்த ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி 3% மேலே போயிருந்துச்சு. நேபாளிலேருந்து $70 மில்லியன் ஒர்த் ஆஃப் டீல் வந்து இவங்களுக்கு கிடச்சிருக்குது. ஸோ அந்த பேஸில் அந்த பங்கு மேலே போயிருந்துச்சு. டொமஸ்டிக் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியோட லாஸ் வந்து 9500 கோடியிலேருந்து 10500 கோடி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் பர்சனல் க்ரோத் மாட்ரேட்டாக இருந்தாலும் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹையர் காஸ்ட்டாக இருக்குது, இந்த ஏர்கிராஃப்ட் டெலிவரிஸ் அதெல்லாமே. ஸோ அந்த பேசிஸில் லாஸ் இவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனில் தான் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.